ஏனே இது வரைக்கும் வாழைக்கட்டுல ஏதாவது மிச்சப்படுத்திருக்கீங்களா பைசா? வாழைக்கட்டுன்னு இல்லைன்னா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சதான் மிச்சம். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஓடுது அவ்வளவுதான். வாங்க அதே சொன்ன நீ எவ்வளவு சேர்த்து வச்சுக்கா, இடம் கடை வாங்கி போட்டிருக்கியா, வீடு கட்டி வச்சியா, மாடு கட்டி வாங்கி 5 மர காப்பாடு வாங்கியிருக்கேன். 5 மர காப்பாடு வாங்கிருக்கலாம். பரவாயில்ல, அப்பதான் அவன் தான் மனக்காரன். நீங்க 2 வாழை வாழை வச்சிருக்கு. வேற 2 வாழை, ஒரு வாழை 1000 ரூபா. ஒரு வாழை 1000 ரூபாயா? 7 ஜீப் அடிச்சிருக்கு ஏத்த மேல. சரி, அப்ப சரியா லாபம் லாபம் எவ்வளவு இருக்கு? லாபம் எவ்வளவு? நட்ட 15 கிலோ இருந்திருக்கு. சரி, அப்ப என்னாச்சு ரூபா? என்னாச்சு? ஒரு மூடி எவ்வளவு? மூடு 55 ரூபா. 50 கிலோ 55 ரூபா. கிலோ 55. 15 கிலோ. 15 கிலோ. ஆமா, 10 கிலோ என்னாச்சு? 5 5 கலந்து 1000 ரூபா வந்தாச்சு. 1000 ரூபா. ஆமா, அது சரியான லாபம் இந்த வருஷம். சரியா லாபம் தானே அது? அப்ப லாபம் தான் போட்டு போட்டுருக்கீங்க. அப்ப இந்த வெயில்ல எவ்வளவு வந்து வேலை பார்க்க வந்திருக்காங்க? வெயிலுக்கு வேலை வந்து நம்ம வேலையை விட்டுறக்கூடாது இல்ல. வேலையை விட்டுறக்கூடாது, வேலையை விடக்கூடாதுன்னு அந்த வேலையை பெரிய காலம் செஞ்சுட்டு இருக்காங்க. வேலையில போற கூட்டு வந்தது இந்த ஏரியாவுக்கு நான் தான். ஆனா ஒரு விஷயம், ஒரு வரலாறு இருக்குண்ணே. ஆரம்பத்துல நாங்க வேலைக்கு வர முன்னாடி வந்து இந்த அண்ணன் தான் வந்து சைக்கிள்ல வந்து வேலையை ஏத்துட்டு வருவாங்க. சரி, முன்னால வந்து சைக்கிள்ல தான் வேலைக்கு வருவோம் நாங்க. அப்போ வந்து இவன் வந்து எப்படின்னா சைக்கிள்ல வராம முந்தின நாள் சாயங்காலமே வந்து வயக்காரங்கிட்ட வந்து எந்த வேலை வெட்டணுங்கிறத கேட்டுட்டு வந்து மறுநாள் காலையில எங்களை எல்லாம் சைக்கிள்ல வேலைக்கு எங்க கூட்டு வரதான் இவாள் வழக்கம். கமிஷன் எடுப்போம். கமிஷன் அப்போ கமிஷன் கிடையாது. கமிஷன் கிடையாது, யாருமே கமிஷன் கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் நம்மளை ஏமாத்தினா, அவன் இந்த கூட்டத்துல கிடையாது. கொஞ்ச நாளா சேட்டை பண்ணா. ஆனா இவன் வந்து கரெக்டா அந்த வேலையை கூட்டு வர்றது, சம்பளத்தை கரெக்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க. நாங்க எல்லாருமே நான் முருகனா, இந்த குட்டியான, இந்த செட்டுகள் எல்லாம் பெரிய செட்டு, துறான எல்லாம் பெரிய செட்டுகள். இவங்க எல்லாம் சைக்கிள்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த காலம். அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு குருணிக்கு வந்து 200 ரூபா 300 ரூபா அவ்வளவுதான். 100 ரூபாயா? 100 ரூபா. 100 ரூபா. அன்னைக்கு எவ்வளவு அப்படின்னா 1200 ரூபா குருணிக்கு. அப்படின்னா அன்னைக்கு காலம் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 15 வேலைக்கு வந்தாலும் வெயிலுக்குள்ள தடுமாடிக்குள்ள கொஞ்ச நாளா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காலம். இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றங்கள் உருவாயிருக்கு. அப்படின்னா அன்னைக்கெல்லாம் போன் வசதி கிடையாது. ஒரு ஆளை கூப்பிடணும்னா தேடி போய் தான் கூப்பிட வேண்டி வரும். இன்னைக்கு வந்து போன்ல கூப்பிட்டு விடலாம், பைக்ல வந்துடலாம். பைக்ல வரக்கூடிய காலம் வந்து நாள சைக்கிள்ல வரும்போது வார வழியில பண்ணி கிராஸ் பண்ணது, மேற்கு தொடர்ச்சி மலை வாரியாத்துல இருந்து பண்ணி கிராஸ் ஆகும். சைக்கிள் வரும்போது இனி பண்ணி சைக்கிளோட சேர்த்து தூக்கி கலக்க வேண்டி எஞ்சிட்டு போயிட்டு எட்டி பார்க்க அவனு பாஞ்சு கடப்படா அடிச்சு போறானுவன். அதால திரும்ப சைக்கிளை தூக்கிட்டு இவனும் ஈக்குவலா வந்து கரெக்டா வயலுக்கு வந்துட்டேன். ஆனா பண்ணில அடிபட்ட ஆளு நம்ம முன்னால ஒரு ஆளு சைக்கிள்னா சைக்கிள்ல 2 கிழிஞ்சு திரும்பிட்டு வீடுலாம் இங்க திரும்பிட்டு அப்படிலாம் வந்து விளைஞ்ச காலம். பண்ணி அடி தூக்கிப்பட்டுச்சா இல்லையா? காலேஜ் ரொம்ப காலேஜ் கொஞ்சம் பண்ணி வேட்டி கொடுத்துருந்து தெரியுமா? பண்ணி வேட்டி கட்டிருந்தா அனுப்பாரு. இது குசும்பு தானே. வேட்டி கட்டி இருந்து அந்த நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நடந்த அந்த நேரம்லாம் வந்து வருமானம் கிடையாது. ஆனாலும் அன்னைக்குள்ள வருமானம் வந்து ஈக்குவலா போயிட்டு இருந்து அண்ணாட பொழப்பு ஓடிட்டு இருந்து. ஆனா இன்னொன்னு விஷயம் தெரியுமா? அந்த காலத்துல இவங்க எல்லாம் வந்து நம்ம ஊர்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில இருந்து விரவெல்லாம் வெட்டி கொண்டு வந்து 10 மடையில வித்துட்டு நடந்தே போவாங்க. இப்ப வெட்டலாம், இப்ப மரம் வெட்டினா காலை சொட்டே முடிச்சுவாங்க. அன்னைக்கு வந்து மரம் வெட்டி பழைச்ச காலம் அது. மரம் வெட்டி பழைச்சது, பிறவே இந்த மரம் வெட்டி கொண்டு வர்றது, மரம் வெட்டி விற்பனை பண்ணது, வீடு வீடா எல்லாமே விறவெடுப்பு சோறு தான் அன்னைக்கு. அப்படியெல்லாம் வந்து காலையிலே சோத்த பொங்கி அடிச்சு விறவெடுப்பு சோறு நல்லாதான் இருந்து. அன்னைக்கு நல்லா இருந்து. இன்னைக்கு கேஸ் அடுப்புல சாப்பிட்டது சரியில்லையா? ஆனா அந்த காலத்துல உள்ள சாப்பாடுக்கு இந்த காலத்துல உள்ள சாப்பாடு வித்தியாசம் இருக்கலாம். அன்னைக்கு உள்ள சாப்பாடு கொஞ்சம் கஞ்சி மோரம் தண்ணிமா குடிச்சாலும் உடம்பு ரொம்ப இருந்தது. மண் பானையில சோறு பொங்கி சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு அந்த அருமை இல்லல்ல. அது காரணம் என்ன? நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துட்டு காணுவேன். ஆனா விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நம்ம என்ன வாழ்க்கையை தானே அப்படியே தானே விவசாய பூமியில போயிட்டு இருக்கு. விவசாயம் இருக்கான், அதுல இருந்து மேன்மையடைறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவன் அன்னாட பொழப்புல என்ன கிடைக்குதோ அதை ரொட்டேட் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு போறதுனால அதுல இருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அடுத்த கட்டத்தை நவுண்டு போறதுக்கு அவனுக்கு சூழ்நிலைகளும் உருவாகல. அதனால இந்த வேலைகளை அப்படியே கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கு. இந்த காலத்துல அந்த நேரத்துல போலீஸ் எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா போலீஸ் ஆயிருப்பான் தானே வளர்த்திக்கு. அந்த வேலை இல்லாம தானே எனக்கு. சரி ரைட், ஓகே.